பிரிவை நினச்சி வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா நம்ம கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு சென்றுட்டாங்க அப்படின்னா அதுக்காக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லவே இல்லை. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷம் கூட பட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் பல வருஷம் அவங்க நம்ம கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்போது எந்த அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரியாது. பட் அதுக்கு பதிலாக இப்போது நம்மளுக்கு குறைவான வலிகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவங்களோட உண்மையான முகம் அது நம்மளுக்கு இவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கடந்து செல்லலாம். நம்மளுக்கு சொந்தமானது எதுவோ அதுதான் நம்ம கூட இறுதி வரைக்கும் வரும். நம்மளுக்கு சொந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூட இருந்தாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மனுஷங்களோட மனசு எந்த அளவுக்கு மோசமானதோ அதே மாதிரி நன்மைகளையும் செய்யும் அப்படின்றது தான் உண்மை. நம்மளுக்கு கிடச்சிருக்குது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். விட்டு கொடுக்கறதுலையும் அன்பை பரிமாறிக்கொள்றதுலையும் நம்மளோட தலகணத்தை காட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தலையெழுத்து மாறாது. நம்ம ஒரு சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோமோ இல்லையோ ஒரு சில பேருக்கு சங்கடங்களை மட்டும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட வர்றது எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக தங்கிடாது. அது மாற்றத்திற்கு உரியது தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ யாருமே உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்பி நீங்கள் உங்களோட கண்ணீரையும் கவலைகளையும் உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வழிகளை வகுத்துக்காதீங்க. ஒரு மரம் பட்டு போச்சு அப்படின்னா பறவைகள் அந்த இடத்துல தங்குறது கிடையாது. நம்மளோட வாழ்க்கை கெட்டு போயிட்டு அப்படின்னா நம்மளோட உறவுகள் கூட நம்மளை கண்டு கொள்வது கிடையாது. உங்களை ஏமாத்தினவங்க கிட்ட போய் நியாயம் கேட்டு நிற்காதீங்க. உண்மையாகவே அவங்க நியாயவாதிகளாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிருக்க மாட்டாங்க. உங்களை ஏமாத்தினவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு விலகிடுங்க. இன்றைக்கி நான் நாளைக்கு நீ அப்படின்னு. உங்களை இழந்தவங்க தான் உங்களை நினச்சி வருத்தப்படணும். அற்ப காரணத்தை வச்சு உங்களை பிரிஞ்சவங்களை நினச்சி நீங்கள் உங்களோட ஒரு சொட்டு கண்ணீரை கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட கண்ணீர் பார்த்திங்கன்னா விலை மதிப்பு இல்லாதது. உங்களோட மதிப்பை அறியாத ஒரு சிலருக்காக கண்ணீரை சிந்தி உங்களோட மதிப்பை நீங்களே என்றைக்கும் தாழ்த்திக்காதீங்க. என்றைக்குமே உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையை மட்டும் சொல்லி பழகுங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் ஒரு பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு பல தடவை நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற ஒரு பொய் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே அவங்க வச்சுருக்க நம்பிக்கை உடைச்சிரும். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் அதிகப்படியாக எல்லா விஷயத்தையும் ஜெயித்தாலும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம கடைசியில் தோற்று தான் போக போகிறோம். ஸோ முடிஞ்சபட்சம் நீங்கள் அன்பால் எல்லாத்தையும் ஜெயிக்க பாருங்கள். உங்கள் மனசு பணத்தை மட்டும் அதிகம் நேசிச்சு அப்படின்ச்சா கண்டிப்பாக உங்களுக்கான நிம்மதி அப்படின்றது போயிடும். ஸோ மற்றவங்களோட மனசையும் நேசிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதுதான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சோர்ந்து போய் நிற்கும் போதும் எல்லாராலையும் நீங்கள் கைவிடப்படும் போதும் உங்களுக்கு ஆறுதலாக உங்கள் கூடவே நிற்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாராலையும் எப்படி வேணாலும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பட் உங்களுக்காக உங்களை நம்பி இருக்கிறவங்கள என்றைக்குமே நீங்கள் ஏமாற்றாதீங்க, அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. சில பிரச்சனையை பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னா சரியாயிடும். சில பிரச்சனையை பேசாமல் அப்படியே விட்டுட்டோன்னா சரியாயிடும். ஆனால் அதுக்காக நம்ம பேசியே பிரச்சனையை என்றைக்கும் வளர்த்துடக்கூடாது. ஒருத்தவங்க கிட்டே ஏதாவது தப்பு இருக்குன்னா அதை அவங்கக்கிட்டே டைரெக்டாக சொல்ல பழகிக்கோங்க. அதை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க. அப்படி மற்றவங்க கிட்ட சொல்லும்போது இன்றைக்கி இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தினாலும் விட்டு கொடுங்க ஒருத்தங்களுக்காக. ஆனால் உங்களோட நிம்மதி அண்ட் புன்னகை இது ரெண்டையுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அதை திரும்ப பெறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களோட எதிரில் நிற்கிறத ஒரு பர்சனை விட உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எதிர்த்தால நிற்கிறவங்க கூட கண்டிப்பாக நம்மளுக்கு எப்போவுமே எதிரி தான். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருப்பாங்க அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. யார் எந்த டைமில் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இது மறுக்க முடியாத உண்மை தான். பல பேர் லைஃப்பில் பார்த்துருப்போம். ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரையுமே நம்புறதும் பார்த்திங்கன்னா உங்களோட தவறு தான். அதே மாதிரி எல்லார் மேலேயும் சந்தேகப்படுறதும் உங்களோட தவறு தான். இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம